ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் 3 புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னமான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் இந்த வாரத்திலே ஒரு 3 புதிய வகையிலான வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் புகார் மேலாண்மை அமைப்பிற்காக கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தா உருவாக்கி கூடுதல் வசதியை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பெண்கள் பார்த்தா புகார் தெரிவிப்பதற்கான ஒரு வெப்சைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக பெறப்படும் புகார் மனுக்கள் அனைத்தும் இணையதளம் வழியாகவே தொடர்புடைய சம்பந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு அனுப்பப்பட்டு கள அலுவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்ட பின் அதன் விவரத்தையும் அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கொடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பெண்களுக்காக இந்த வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட் பற்றி எல்லாமே நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழக அரசு சார்பில் அதாவது விபத்து நிவாரண நிதியுதவி வழங்கிற ஒரு புதிய வெப்சைட். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகள் மற்றும் காயம் அடைந்தவர்களுக்கு முதலமைச்சரின் விபத்து நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் நிவாரண நிதியுதவியை விரைவில் வழங்கும் பொருட்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் புதிய வெப்சைட் உருவாக்கியிருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்தப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 வெப்சைட் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் இதுதாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துக்கான வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பயன்படுத்துங்க. இல்லை 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்ட் ரூல் என்ன, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேற ஒரு சைட்டுக்குள்ளே போகும். இதில் போயிட்டு தான் உங்களுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பெண்களாக இருக்கீங்க, நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் மகளிர் ஆணையத்தின் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாங்க. இல்லை உங்கள் பெயர் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க, நெக்ஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் நேம், யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க, என்னமான கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் காப்பி ஏதாச்சும் இருக்குது, ஃபோட்டோ எவிடன்ஸ் டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்குது, அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளைண்ட் எடுத்துக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கடுத்து எந்த வெப்சைட் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பாருங்கள், இன்னொரு வெப்சைட் CMARF.TN government. இந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னா, முதலமைச்சரின் விபத்து நிவாரண நிதி திட்டம் இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்தா தமிழகத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க, விபத்து மூலமாக ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த விபத்து பாதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்குறாங்க, இறந்தவங்களுக்கு காயம் பட்டவங்களுக்கு. அவங்களுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பரை கொடுத்து OTP லாகின் பண்ணி இந்த மாதிரி விபத்து மரணம் அடைஞ்சவங்க காயம் அடைஞ்சவங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்குறாங்க. வெப்சைட் மூலமாக பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைனில் இப்போதைக்கு கொண்டு வந்துட்டாங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டலில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்த வெப்சைட்டே பார்த்தா ஆல்டர் பண்ணி இப்போது வேற ஒரு வெப்சைட் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. சிட்டிசன் சர்வீசஸ் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீசஸில் போயிட்டு உங்களுக்கு அந்த FIR காப்பி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். FIR காப்பியை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தலாம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், வெஹிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அரெஸ்டட் பர்சனோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், லாக்டு ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், சீனியர் சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. பெய்டு சர்வீஸ் போனீங்க அப்படின்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட், நீங்கள் தொலைஞ்சு போயிடுச்சுக்கான FIR காப்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், உடைய ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ அல்லது எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வாங்குறதுக்கு இந்த மாதிரி FIR கேட்பாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ரோடு ஆக்சிடென்ட் டாக்குமெண்ட், போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த செல்ஃப் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஜாப் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், அப்ளை பண்ணுறதுக்கான சர்வீஸும் இருக்குது. இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட்கான வெப்சைட்டும் இதிலே கொடுத்துருக்காங்க. புதுசாக பார்த்தோன்னா நிறையா மாற்றத்தை கொண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நியூஸ் லெட்டர் என்னென்னலாம் போயிட்டுருக்கு, பாலிசி நோட் என்ன, எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு 5 புதிய ஒரு வெப்சைட்டை தமிழக அரசு இந்த வீக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.